வாழ்க வளமுடன். உலகெங்கும் இருக்கும் ஆஸ்ட்ரோ டிவைன் அன்பர்களுக்கு டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். இந்த நியூ இயர் 2026 நியூ இயர் ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த நியூ இயர் எல்லாருக்கும் நல்லபடியாக அமையறதுக்கு ஆண்டவனை பிரார்த்தனை செய்கிறோம். இப்போ நம்ம எல்லா ராசிக்குமே இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது, மேஷம் முதல் மீனம் வரைக்கும் என்னென்ன ராசிக்கு எப்படி எப்படி இருக்க போகுதுன்றதை நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு வருவோம். அதுக்கு முன்னாடி இந்த வருஷம் நிறைய கிரக பயிற்சிகள் இருக்குது. அதாவது குரு பயிற்சி இருக்குது, அதுக்கப்புறம் சனி பகவானுடைய வக்ர பயிற்சிகள் இருக்குது, ராகு கேது பயிற்சி வருஷ கடைசியில் இருக்குது, இன்னும் மற்ற கிரகங்கள் பயிற்சி இருக்குது. பட் இது 3 தான் மெயின். ஸோ இந்த பயிற்சி மூலயமா யார் யாருக்கு என்னென்ன நல்லது நடக்க போகுதுன்றதை நம்ம பார்ப்போம். ஒரு ஒன்லைனில் சொல்ல போனோம்னா இந்த வருஷம் ரொம்ப ஆன்மீக வருஷங்க. பிரபவ வருஷம்னு சொல்லுவோம், அருட்பெரும் வருஷம்னு சொல்லுவோம். இது ரொம்ப ஆன்மீக வருஷம். எல்லா இடத்துலையுமே கோவில்கள் அதிகமாகும், கோவில்கள் வழிபாடு அதிகமாகும், தெய்வ நம்பிக்கை இன்க்ரீஸ் ஆகும். தெய்வம் ஒட்டி யாராவது நடத்துகிற பிஸ்னஸ், நீங்கள் ஏதாவது கோவில் சம்மந்தமாகவோ ஆன்மீகம் சம்மந்தமாகவோ, நம்ம சேனலே ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி தொழில் முன்னேற்றங்கள் நிறைய வரும். ஸோ இந்த வருஷம் ஆண்டவனை எவ்வளவு நம்ம பிடிச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லது நடக்க போகுது. ஸோ ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நல்லதுகள், எது இதில் உஷாராக இருக்கணும், எந்த ஆண்டவனை பிடிச்சுக்கணும் இந்த வருஷம் நான் நல்லா இருக்கிறதுக்குன்றதை ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிப்போம். துலாம் ராசி அந்த சிம்பிளில் இருக்கும் மாதிரி தராசு. அவங்க அன்பயாஸ்டு பீப்புள், அதாவது நீதி நேர்மை இருக்கிறவங்க. லாவில் நிறைய பேர் இருப்பாங்க, ஜட்ஜஸில் நிறைய பேர் துலாமில் இருப்பாங்க. முக்கியமாக அக்கௌண்ட்ஸ் பார்க்குறவங்க. உங்களுக்கு ஃபினான்ஸ் டீமோடைய ஹெட்டோ இல்லை ஃபினான்ஸ் பர்சனோ துலாமில் கிடச்சா நீங்கள் தான் லக்கி. ஏன்னா அவங்க ஏமாற்ற மாட்டாங்க, ஒரு நீதி நேர்மையோடு நடந்துக்கிறவங்க. அந்த துலாம் ராசிக்கு இந்த 2026 எப்படி இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு துலாம் ராசி ஜாக்பாட் ராசிகளில் ஒருத்தர். ஏன்னா உங்களுக்கு குரு பகவான் 5ஆம் பார்வையை பார்க்குறாரு. ஸோ எல்லாமே ஃபஸ்ட்டு நல்ல விஷயமா இருக்குது. ஸோ முதல் பால் சிக்ஸர். அதேமாதிரி உங்களுக்கு கையில் பணம் தங்கும், குடும்பத்தில் சந்தோஷம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்த பால் சிக்ஸர். ஸோ 3 ஹேட்ரிக் சிக்ஸர். சரிங்களா? ஸோ எல்லாமே நல்லாயிருக்கு. நீங்கள் எடுக்கிற முயற்சி ஸ்தானங்களும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். என்னென்னா நீங்கள் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போகிறீங்க, அதுவும் இப்போ நீங்கள் சிஏ, நிறைய பேர் சிஏ இருப்பீங்க, ஃபினான்ஸில் இருப்பீங்க, அதுக்கு எக்ஸாம்ஸ் நிறைய எழுதுவீங்க. நீங்கள் என்ன தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் நீங்கள் 1க்கு 2 தடவை அதை வெரிஃபை பண்ணுங்கள். டாக்குமெண்டேஷன்ஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். டாக்குமெண்டேஷன்ஸ் கரெக்டாக இருந்தாலே நீங்கள் இன்னும் மேலே வின் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்ல டைம் இருக்குது. நீங்கள் வீடு, வண்டி, வாகனம், துலாம்லாம் நிறைய பேர் இந்த ஸ்டாக் மார்க்கெட் இன்ட்ரெஸ்ட்டில் இருப்பீங்க. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு டைம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இருந்தாலும் ஒரு தடவை ஜோதிடரை பார்த்து இப்போ இருக்கிற கிரகநிலை பிரகாரம் நான் எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்லது. ஏன்னா உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ஆசை இருந்தாலும் 5ஆம் பாவம்லாம் ஒழுங்காக இருந்தால் தான் ப்ராஃபிட் கைக்கு வரும். இல்லை மார்க்கெட் ஏறும், நம்மளது ஏறாது, நம்ம ஸ்டாக் ஏறாது. ஸோ அதனால் 5ஆம் பாவம்லாம் கரெக்டாக இருக்கான்றதை பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஜெயிக்கிறது கண்டிப்பாக உறுதிங்க. உங்களுக்கு எதிரிகள் தொல்லை கம்மியாகும். பிறப்புறுப்பு சுற்றிலாம் சில டைம் சிக்கல்கள்லாம் வரும் இந்த ராசிக்கு, துலாம் ராசிக்கு. ஸோ எல்லாருக்கும் இல்லை, அவங்கவுங்க ஜாதகம் பொறுத்து. பட் ஜென்ரலாக அவங்களுக்கு இந்த ராசி மண்டலம் பிரகாரம் பார்க்கும்போது அவங்களுக்கு சின்ன சின்ன இந்த இடுப்பு பகுதிகளில் இஷ்யூ வரும். அதெல்லாம் இருந்ததுன்னா அது எல்லாமே கம்மியாகிற டைம். சரிங்களா? வேறு எந்த உடல் உபாதைகள் இருந்தாலும் அந்த உபாதைகள்லாம் கம்மியாகிற டைம். உங்களுக்கு கல்யாணத்துக்கு ரொம்ப நல்ல நேரம் இருக்குது. நீங்கள் தாராளமாக பொண்ணு வீடு, மாப்பிள்ளை வீடு பார்க்கலாம். எப்போயுமே நம்ம சொல்கிற புதன், வியாழன், வெள்ளி, இந்த 3 நாளில் பாருங்கள். அந்த வெள்ளி உங்களுக்கு ரொம்ப பவராக இருக்கும். ஸோ நீங்கள் பொண்ணு வீடு, மாப்பிள்ளை வீடு பார்க்கறதும் சரி, பூ வைக்கிறது, நிச்சயதார்த்தம், கல்யாணம், இதெல்லாம் நீங்கள் வெள்ளிக்கிழமையில் எந்த நாள் நல்லா இருக்குன்றதை பார்த்து பண்ணிங்கன்னா நீங்கள் ஜெயிக்கிறதும் உங்களுக்கு கை கூடுற விஷயமும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதே சமயம் நீங்கள் கல்யாணத்துக்கு கடன் வாங்குறீங்க, இல்லை யாருக்கும் கடன்லாம் காசு கொடுக்கணுன்னாலும் அதிலும் நல்லபடியாக அமையும். என்னென்னா எல்லாத்துக்குமே ஒரு டாக்குமெண்டேஷன் வச்சுக்கிட்டிங்கன்னா பரிகாரமாகவும் இருக்கும், உங்களுக்கு லீகலாகவும் உங்களுக்கு அதிகமாகவே சப்போர்ட் பண்ணும். தொழில் ஸ்தானம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுவும் நீங்கள் அப்ராடு போகிறதுக்குலாம் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ப்ரொமோஷன்ஸ்க்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது தொழிலில். என்னென்னா உங்களை சுற்றி இருக்கிற பாலிட்டிக்ஸை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தள்ளி இருந்து யார் என்ன பண்ணுறா, உங்களுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் அந்த அன்பயாஸ்ட், அதாவது அவங்களுக்கு இவங்களுக்குன்னு சாயாமல் நடுநிலையாக இருந்து பார்ப்பீங்க.
அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி இன்னும் கொஞ்சம் கூர்மையாக பார்த்தீங்கன்னாவே என்னன்றது தெரிஞ்சிடும், நீங்கள் எப்படி ஜெயிக்கணுன்றது உங்களுக்கு புரிஞ்சிடும். தொழில் ஏற்கனவே பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராஃபிட் வரதுல வந்து சின்ன சின்ன சிக்கல்கள்லாம் வரும். ஏன்னா கேது பகவான்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் ப்ராஃபிட் வருது இல்லை கொஞ்சம் நஷ்டமாகிற மாதிரி இருந்தால் டக்குன்னு பணத்தை எடுத்து வேறு ஏதாவது ஸ்டாண்டர்டான இன்வெஸ்ட்மெண்ட், நிலையான இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டுருங்க, நீங்கள் தப்பிச்சுக்கலாம். 12லலாம் சனி பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக செலவு வருங்க. நம்ம முன்னாடியே சொன்னது தான், உங்களுக்கு நேரம் நல்லாயிருக்கு, அப்போது கல்யாணம், வீடு, வண்டி வாகனத்துக்குலாம் நல்ல டைம் இருக்குது. கையில் காசு வரும்போது டக்குன்னு சுப செலவில் போட்டிங்கன்னா விதியை மதியால் ஜெயிச்சிடலாம். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து மகாலட்சுமி தாயார், சிவபெருமானை வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளி ஹோரையில் போயிட்டு வழிபடுறதும் ரொம்ப நல்லது. நீங்கள் மகாலட்சுமி தாயாருக்கு பால் பாயாசம், பால் ஸ்வீட்டால் நான் செஞ்ச சாப்பாடுகள் அன்னதானமாக கொடுக்குறதோ நெய்வேத்தியமாக கொடுக்குறதோ ரொம்ப நல்லது. சிவபெருமானுக்கு அதேமாதிரி பாயாசம், ஸ்வீட்டால் செஞ்ச நெய்வேத்தியங்கள் கொடுக்குறது நல்லது. அவருக்கு வெண்பட்டாடை கொடுத்து அபிஷேகம் பண்ணுறது, பால் அபிஷேகமும் பன்னீர் அபிஷேகமும் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வருடம் வந்து உங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. நீங்கள் ஜாகிரதையாக இருக்க வேண்டியது வந்து கொஞ்சம் பிஸ்னஸ் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ப்ராஃபிட் விஷயத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. குடும்பத்தில் சந்தோஷங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு. குடும்பத்தோட எவ்வளோ தூரம் நீங்கள் கோவில் போயிட்டு வரவோ ரொம்ப நல்லது. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வெள்ளையிலே பட்டு வெள்ளை, க்ரீமி கலர் இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் போட நீங்கள் இன்னும் நல்லா உயர்ந்துட்டு வருவீங்க. அதே மாதிரி சார் பட்டில் ட்ரெஸ்ஸெல்லாம் நம்ம ஆஃபீஸுக்கு போடணும்னா ஒரு பட்டு கர்ச்சீப் மாரி வாங்கி உடம்புல வச்சுக்கோங்க. ஒரு பாக்கெட் வச்சுக்கிட்டிங்கன்னா பட்டு உங்கள் உடம்புல உரச உங்களுக்கு வந்து செல்வ ஆற்றல், குடும்பத்தில் சந்தோஷங்கள் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டே வருங்க. சரிங்களா? நீங்கள் வந்து என்னென்ன எக்ஸாம்ஸ் எழுதணும், வேலையிலையும் பர்சனல்லையும் ப்ரொஃபஷனல் லைஃப்லையும் நீங்கள் அடுத்து மேலே போகிறதுக்கு இந்த 2026 வந்து உங்களுக்கு வந்து ஒரு சூப்பர் வருஷம் அமையும். ஸோ உங்கள் ராசிக்கு இந்த வருஷம் எப்படி இருக்குன்றதை நம்ம ஒரு ஓவராலாக பார்த்தோம். நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நம்ம ஒன்றும் மந்த்லி ஒன்றும் டீப்பாக நம்ம அனாலிசிஸ் தருவோம். சரிங்களா? இது ஒன்று. ஸோ இந்த வருஷம் என்னென்ன மெயினான பயிற்சிகள் இருக்குது, குரு பயிற்சி இருக்குது, சனி பகவானுடைய வக்ர பயிற்சிகள். குரு பயிற்சி வந்து ஜூன் 2 இருக்கும். அது இந்த வருஷத்தையே 2ஆக பிரிச்சலாம். ஜூனுக்கு 1க்கு முன்னாடி, ஜூனுக்கு 2க்கு பின்னாடின்ற மாதிரி அந்த மாதிரி பிரித்து தான் அதை சேர்த்து தான் ஒரு கலவையாக தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி சனி பகவானோட வக்ர பயிற்சி ஜூலை 27 அந்த டைம் நடக்கும். அதுவும் வருஷத்துக்கு நடுவில் தான். அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு பலன் சொல்லியிருக்கேன். ரொம்ப இன்னொரு பெரிய பயிற்சியாக ராகு கேது பயிற்சி. அது வந்து நவம்பர் 25 கிட்ட வரும் வருஷம் கடைசியில். அதுவும் ஒரு பெரிய ரிலீஃப். அவர் வந்து கும்பத்துலேருந்து மகரத்துள்ள வருவார், அதுக்கப்புறம் சிம்மத்துலேருந்து மாறுறார். ஸோ அதுவும் பெரிய ரிலீஃப். அந்த பயிற்சிகள் இந்த பயிற்சிகளை எல்லாம் பொதுவாக வச்சு ஒரு பொதுவான பலன்களை தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஒரு ராசிக்குமே நம்ம எந்த தெய்வத்தை எந்த நாளில் எப்படி வழிபடணுன்றத சொல்லியிருக்கோம். இதுவும் ஒரு ஓவராலாக இந்த ராசி எல்லாத்துக்குமே சொல்லியிருக்கோம். இப்போ 12 கோடி தமிழ் மக்கள் இருக்காங்கன்னா ஒரு ராசிக்கும் ஒரு கோடி மக்கள்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு கோடி மக்களுக்கு நம்ம பொதுவாக தான் பலன் சொல்லியிருக்கோம். இது வந்து ஒரு ஜாதகம் பொறுத்து நிறைய விஷயங்கள் மாறும். ஏன்னா உங்கள் லக்னம், நட்சத்திரம் இதை பொறுத்தெல்லாம் மாறும். உங்களுக்கு ஒன்றும் முக்கியமான விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு. சார் நான் ஒரு கல்யாணம் பண்ண போகிறேன், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், இந்த வருஷம் எனக்கு எனக்கு நேரம் நல்லாயிருக்கும், நான் என்ன பண்ணுறது, அந்த மாதிரி உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் என் நம்பர் இருக்குது, காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு டீட்டெயில்டு கன்சல்டேஷனும் தரேன். இந்த வருஷம் வந்து மெயினாக சார் எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்கள், இந்த வருஷம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வருஷம் வந்து ரொம்ப புனிதமான வருஷம். இந்த தமிழ் வருஷம் பிரபவ வருஷம்னு சொல்லுவோம். அது வந்து அருட்பெரும் வருஷம்னு சொல்லுவோம். இந்த வருஷம் வந்து ஆன்மீக வருஷம். நீங்கள் இதேமாரி நம்ம இந்த 2026 எண்டில் ஒரு நியூ இயர் பலன் சொல்லுவோம் பாருங்கள், ஒரு வருஷம் கழிச்சு. அப்போ உங்களுக்கு திருப்பியும் இப்போ சொன்னதெல்லாம் ரீவைண்ட் பண்ணி சொல்கிறேன். இந்த வருஷம் வந்து அவ்வளோ ஒரு புனிதமான வருஷமாக இருக்கும். ஸோ நீங்கள் எந்த வருஷத்தில் எப்படி வழிபாடு பண்ணீங்களோ எனக்கு தெரியாது. இந்த வருஷம் உங்களுக்கான தெய்வம், இப்போ ஒரு ராசிக்கு சொல்கிறோம்ல, உங்கள் இஷ்ட தெய்வம் ஒன்று இருக்கும். அந்தந்த ராசிக்குன்னு இது ஒரு சயின்ஸ், அந்த உடம்புக்குன்னு ஒரு டிஎன்ஏக்குன்னு ஒரு சாமி இருக்கும். இப்போ மேஷ ராசினா முருகர், துர்கை இவங்கெல்லாம் மேட்ச் ஆவாங்க. அந்த மாதிரி உங்கள் ராசிக்கான கடவுளை சொல்லியிருக்கேன். இதை கரெக்டாக நீங்கள் வழிபட உங்கள் இஷ்ட தெய்வத்தோடு இதையும் வழிபட உங்கள் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் வரும். இதை நீங்கள் ப்ராக்டிக்கலாக ட்ரை பண்ணால் தான் இது உங்களுக்கு நல்லா தெரியும். சரிங்களா? இதுக்கு கூடவே நம்ம நிறைய தனாகர்ஷண பயிற்சிகள் இது எல்லாம் நிறைய நடத்துகிறோம். உலக லெவலில் நிறைய கண்ட்ரீஸில் நம்ம இந்த ஒர்க் ஷாப்லாம் நடத்துகிறோம். நம்ம சேனலில் அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் இதை பற்றி போடுவோம். நம்ம ஒன்றும் கார்த்திகை தீபம், சித்தர்கள் பற்றிலாம் நிறைய பேசுவோம். நம்ம சேனலில் ஃபுல்லாக கவனிங்க.
இன்டர்வியூஸ் எல்லாமே எவ்வளவு பார்க்குறீங்க, எவ்வளவு கேட்குறீங்களோ அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணி நல்ல ரிசல்ட் வரும். அதையும் கமெண்ட்டில் போடுங்க. எங்களுக்கு ஒரு அடுத்து நாங்கள் என்ன சொல்லணுன்றதுக்கு அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருக்குமே இந்த புத்தாண்டு நல்லபடியாக நடக்க 2026 புத்தாண்டு வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.